ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மக்கள் ஆர்வமா காத்து கடந்த ஒரு ப்ரமோ, உண்மையிலேயே தரமான ஒரு ப்ரமோவா வந்திருந்தது. நம்மளோட சிறகடிக்க ஆசை. எப்படா உண்மை வெளியில வரும்? எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு மட்டுமே பிரச்சனை வருதே! மீனா எதுவும் தப்பே பண்ணலனா கூட அவ்ளோ பிரச்சனைகள சமாளிக்கிறாங்களே! ஆனா, இவ்ளோ தில்லாலங்கடி வேல, இவ்ளோ கேடி வேல பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. ஆனா, எதுலயுமே சிக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோவம் எல்லாருக்குமே ரசிகர்களான எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. சின்ன விஷயமா இருந்தாலும் மீனாவோட விஷயம் வந்து உடனே உடனே வெளில வருது. ஆனா, இவங்களோடது எதுவுமே வெளில வரலையே அப்படின்னு எவ்ளோ கதறியிருப்போம், எவ்ளோ கத்தியிருப்போம். நம்ம கத்தல், கதறல் கடைசியில ஃபைனலா வந்துருச்சு. எஸ். ப்ரமோ பார்த்தோனே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளோட ஜீவா வந்து காசு குடுத்துட்டு போனாங்க இல்லையா? 30 லேக்ஸ் பிளஸ் வட்டி அப்படின்னு சொல்லி, அந்த உண்ம வந்து நம்மளோட முத்து, மீனா 2 பேருக்குமே கோவில்ல கியூட்டா முத்துவும், மீனாவும் கூலர்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்து சீதா கண்டுபிடிச்சு அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது, கரெக்ட்டா இவங்களோட ஃபோட்டோவும் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. இவங்க தான் வந்து உங்க அண்ணன் மனோஜ ஏமாத்திட்டு போன பொண்ணு அப்படின்னு சொல்லி. அது தெரிஞ்ச உடனேவே மனோஜ் ஏமாத்துன பொண்ணு அப்படின்ட்டு போய் கேட்குறாரு ஜீவா கிட்ட. ஜீவாக்கு வந்து நான் காச குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, வீட்ல வந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. வீட்ல வந்து மனோஜுக்காகவே தரமான சம்பவம் ஜீவா செஞ்சுட்டு போறாங்க. ஜீவா வந்து சொன்னாங்க அப்படின்னா, மனோஜ், ரோகிணி இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி சொன்னதையே சொல்லி வாழைப்பழ காமெடி மாரி பண்ணாங்களே, அந்த மாரி எதுவும் பண்ணாம, நல்லா தரமா செஞ்சு விடணும் இந்த முறை. இவ்வளவும் பண்ணிட்டு, சொத்துல பங்கு வேற கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. தரமான சம்பவமா இருக்க போகுது. காத்துக்கிட்டே இருக்கிறோம். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஹேப்பி என்னாச்சு நம்மளோட சிறகடிக்க ஆசை முத்து, மீனா ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படிங்கிற மாரி. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.